கௌதம் வந்து அனுப்பிச்ச அந்த ரவுடிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மகாவோட அப்பாவை அடித்து போட்டு அங்கே இருக்க சிலைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து மகாவோட அப்பா பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. கரெக்டாக வந்து மகா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. சூர்யா வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி வந்து சிலைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை வந்து ஆதாரமே போச்சு, இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா கதறி கதறி அழறாரு. இதை பார்க்குற சூர்யா, இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கே போகிறீங்க இந்த டைமில் அப்படின்னா, நான் வந்தால் சிலைகளோடு தான் வருவேன் அப்படின்னு, வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சூர்யா வந்து எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, கரெக்டாக அந்த லாரிஸ்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விசாரித்து அங்கே கரெக்டாக வந்து என்ன பண்ணிடுறாரு, அங்கே லாரி இருக்க இடத்துல கரெக்டாக போய் பிடிச்சிடுறாரு. ஆல்ரெடி வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, போலீஸ்கிட்டலாம் சொல்லி வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டோன்னே அந்த ரவுடிஸ் எல்லாருமே வந்து அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து சூர்யா வந்து வழி தாங்க முடியாமல் அடிச்சடி அங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுறாங்க. போலீஸும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, சிலைகள் எல்லாம் மீட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து மகாவோட அப்பா கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. மகாவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூர்யாவை கையெடுத்து கும்பிட்றாரு. நீங்கள் மாப்பிள்ளை இல்லை, என்னோட பையன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. ரொம்ப நன்றி அப்படின்றாரு. மகா ஓடி வந்து அப்படியே வந்து சூர்யாவை இருக்க கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு பயங்கரமாக அழறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்கள் வீட்டை வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா, எங்கள் வீடே போயிருக்கோம் நேரம், நீங்கள் எங்கள் வீட்டை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, எங்கள் அப்பாவையும் வந்து காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, எங்கள் அப்பா இதனால் மனசு உடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு அழறாங்க. சூர்யா வந்து தட்டி கொடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே வந்து ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சூர்யா வரல, மகா வரலன்னு சொல்லிட்டு. மகா பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் அங்கேயே தங்கிட்டா, அவள் ரொம்ப திமிர் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. மகா வராங்க, மகாவை திட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ மகா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பையனை எதுக்கு இதை மாட்டி விட்ட, என் பையனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நீயே பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டி விடுறாங்க. சூர்யா வந்து நானே தாம்மா போனேன், இதில் மகா எந்த வந்து சம்மந்தமும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. உன்னை தாத்தா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து வீட்டில் பிறக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்ப்பா, எவ்வளோ பெரிய நல்ல காரியம் நீ செஞ்சுருக்க, ஒரு குடும்பத்தையும் நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி எல்லாருமே வந்து சூர்யா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து அப்படியே வந்து சூர்யா கண்கலங்க பார்க்குறாங்க. மகாவும் சூர்யாவும் வந்து கார்டனில் இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அந்த கான்ட்ராக்டர் அங்கே வராரு. நல்லபடி வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டிங்கம்மா, ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க, இந்தாங்கம்மா அதுக்கு உண்டான வந்து பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க செக்காக. அந்த செக்கை வந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க மகா. அடுத்து வந்து வேறு கான்ட்ராக்ட் இருந்தால் சொல்லி அனுப்புறமா, நம்ம வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் நேராக மகா வந்து சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க. என்ன இந்த செக்கை எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்குற அப்படின்னா, இல்லைங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சிலையை வந்து எல்லா சிலைகளையும் வந்து காப்பாற்றி கொடுத்தீங்க, அப்படி நடக்கலைன்னா அவ்வளோதான், எங்கள் கதையெல்லாம் முடிஞ்சிருக்கும், அதனால் இந்த பணம் உங்ககிட்ட தாங்க நான் கொடுக்கணும் அப்படின்னோடனே, என்கிட்ட ஏன் கொடுக்குற, நீ வீட்டை தானே மீட்டணும் அப்படின்னோடனே, நீங்களே மீட்டு கொடுத்துருங்க, உங்கள் கையாலே எல்லாமே நீங்கள் பண்ணிவிடுங்க, அந்த பத்திரத்தை உங்கள் கையால் வாங்கணும் தான் எங்கள் அப்பாவும் ஆசைப்பட்றாரு, ப்ளீஸுங்க நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நம்ம வீட்டில் கொண்டாடுவோம், எங்கள் அப்பா அம்மா எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க, அவங்க வந்தோடனே எல்லாரும் முன்னாடி வந்து பூஜையில் வச்சு இந்த பத்திரத்தை வந்து வீட்டோட பத்திரத்தை நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒத்துக்கிறாரு. மகாவும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அங்கேருந்து இதோட முடியுது.